सनकादिक ब्रह्मादि मुनीषा नारद शारद सहित रहीषा. வணக்கம். இன்னைக்கு 14ஆம் சோபாயில சொல்லி இருக்கிற கருத்துக்களை பத்தி தெளிவா பார்ப்போம். சனகாதிக ரிஷிகள், பிரம்மா மற்றும் முனிவர்கள், நாரதர், சரஸ்வதி அவர்களோடு நாகங்களின் தலைவனும் உங்களை பத்தியே புகழ பாடுறாங்கன்னு போன சௌபாயோட கண்டினியூவேஷனா இந்த சௌபாயம் அமைஞ்சிருக்கு. போன சௌபாயில விஷ்ணுவும் அவரோடு இருந்தவங்களும் ஹனுமனை புகழறதா அமைச்சிருந்தாரு நம்ம துளசிதாசர். இந்த சௌபாயில பிரம்மரும் அவரோட துணையா கருதப்படுற சரஸ்வதி மற்றும் அவரோட புதல்வர்களான சனக், நாரதர் இவர்கள் மட்டும் இல்லாம முனிவர்களும் நாகத்தின் தலைவரையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சௌபாயில குறிப்பிட்டிருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் டீடைல்டா பாப்போம். புராணங்கள்ல பிரம்மரின் முதல் மானச புத்திரர்களா கருதப்படுறது 4 குமாரர்கள். அவங்க 4 பேரு சனகா, சனந்தனா, சனதனா மற்றும் சனத்குமாரா. இவங்க 4 பேரும் சிறு வயதிலேயே பிரம்மச்சரியத்தை மேற்கொள்றாங்க. அதனால இவங்கள சனகாதிக ரிஷிகள் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க 4 பேரும் மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், அதாவது பொருள் சார்ந்த மற்றும் பொருள் சாராத உலகம் எல்லாவற்றிலும் இருந்து உணர்ந்து அடைஞ்ச ஞானத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உலகத்துக்கு எடுத்து உரைக்கிறத குறிக்கோளா கொண்டு வாழறாங்க. இவங்க 4 பேரும் 12 மகாஜனங்கள்ல இடம்பெற்று இருக்கிறதா பகவத புராணம் நம்மளுக்கு சொல்றது. இவங்க ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருந்தாலும் விஷ்ணு பக்தியில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்லோகத்துல அடுத்து குறிப்பிட்டிருக்கிறது பிரம்மா திருமூர்த்திகள்ல படைக்கும் கடவுளா பார்க்கப்படுறாரு. அவரை பற்றிய முதல் குறிப்பு நமக்கு மைத்ரயானிக உபனிஷத்துல கிடைக்குது. இதுல பிரம்மா அப்படின்னா அல்டிமேட் ரியாலிட்டி ஆர் காஸ்மிக் யூனிவர்ஸ், அதாவது ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இருக்கும் கடவுள். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆத்மா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து இந்த ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்கிற நாரதரும் பிரம்மரோட மானச புத்திரர் ஆவார். எப்படி சனகாதிக ரிஷிகள் ஞானத்தை உணர்ந்து கத்துக்கிட்டாங்களோ, நாரதர் தன்னோட சாதுரியமான கேள்விகள்னால ஞானத்தை அடைஞ்சாரு. இத வச்சு பார்க்கும்போது ஞானத்தை அடைய பல வழிகளை அவங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க இசை மேலையும் கலைகள் மேலையும் மிகுந்த ஆர்வம் கொண்டவரா பார்க்கப்படுறாரு. எப்பவுமே நாராயண நாமத்தை உச்சரிப்பவரா நம்மளால அறியப்படுறாரு. இவரு உலகம், அதாவது தேவலோகம், பூலோகம் மற்றும் பாதாளம் எல்லாவற்றிற்கும் இறைவனோட தூதுவனா இருந்து அவரோட முக்கியமான செய்திகளை பாராபட்சம் இல்லாம பகிர்றவரா பார்க்கப்பட்டாரு. இவரையும் மகாஜனஸ்ல ஒருவரா பாகவத புராணம்ல குறிப்பிட்டிருக்காங்க. இவரோட ஒவ்வொரு கேள்விக்குமே ஆழமான உண்மையை உணர்த்தும் பதில் இருக்கிறதா ஸ்ரீமத் பாகவதத்துல நாம பார்க்க முடியுது. தன்னோட பக்திய விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பிரம்மனிடம் இந்த என்டையர் காஸ்மிக்கோட சீக்கிரத்தை கேட்டு உணர்ந்து அதுல விஷ்ணுவின் மகத்தான உண்மையை அறிஞ்சு தன்னையே அர்ப்பணிச்சதா குறிப்புகள் இருக்கு. இதன் மூலமா கேள்வி ஞானத்தை அடையணும்னா அதுல அனாலிசிஸ் அண்ட் ரியலைசேஷன் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற மறுக்க முடியாத உண்மையை நமக்கு உணர்த்துறாங்க. இதன் காரணமா தான் நாரத புராணமும் நாரத ஸ்மிருதியும் தொன்மையான, தூய்மையான, மேன்மையான தர்ம சாஸ்திரமா பார்க்கப்படுது. சரஸ்வதிய நாம சாரதா அப்படின்னு அழைக்கிற வழக்கம் உண்டு. காஷ்மீர்ல வாழறவங்களா குறிப்பிடுற இவங்க ஞானத்தின் ரூபமா அறியப்படுறாங்க. தேவனாகரி எழுத்து முறைக்கு முன்பிருந்தே சாரதா எழுத்து முறை வழக்கத்துல இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. இந்த எழுத்து வடிவம் சரஸ்வதி தேவி கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னு குறிக்கிற விதமா இந்த எழுத்து முறைக்கு சாரதா அப்படின்ற பெயர் இட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அஹீசா அப்படின்னு இந்த சௌபாயில குறிப்பிட்டிருக்கிறது நாகங்கள்லயே சிறந்து விளங்கும் நாகத்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி கபீஷ் அப்படின்னா வானரங்கள்லயே சிறந்தவர்னு குறிக்குதோ, அது போல
அகீசா அப்படிங்கிறது நாகங்களிலே சிறந்தவர்னு பொருள்படுத்துன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா அகீசா இந்த இடத்துல வாசுகி நாகத்தை குறிக்கிறதா சொல்றாங்க. சில குறிப்புகள்ல ஆதி அனந்த சேஷனை குறிக்கிறதாவும் சொல்றாங்க. இதே நாகம் அப்படிங்கிற வேர்ட இந்த சௌப்பாயில குறிப்பிட்டிருக்கிற முனிவர்களோட இணைச்சு தன்னோட குண்டலினின்னு சொல்லப்படுற நாக வடிவிலான சக்தியை தூண்டி ஞானத்தை அடைஞ்சவங்களை குறிக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த சௌப்பாயில குறிப்பிட்டிருக்கிறவங்க எல்லாருமே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அல்டிமேட் ரியாலிட்டியை உணர்ந்தவங்க. சோ சிம்பிளா இந்த சௌப்பாயை விளக்கணும்னா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவங்க ஹனுமானோட அற்புதமான சக்திய உணர்ந்து அவரை போற்றி பாடுறாங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஆர்டர் வைஸ் மீனிங்க ஒரு தடவை பார்த்துடலாம். சனகாதிக 4 குமாரர்கள், பிரம்மாடி முனீசா பிரம்மனுடன் முனிவர்களும், நாரதா சாரதா நாரதர் மற்றும் சரஸ்வதி, சகித அகீசா அவர்களுடன் நாகங்களின் சிறந்து விளங்குபவரும் உங்களை போற்றி பாடுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிதாசர் குறிப்பிட்டிருக்கிறதா இந்த சௌப்பாய் அமைஞ்சிருக்கு. நன்றி.